2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பறிகொடுத்த கரூர் தொகுதி நிலவரம் என்ன, அங்கிருக்கும் மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கரூர் சட்டப்பேரவை தொகுதி மாவட்ட பெயரையே கொண்ட தொகுதி. கரூர் மாநகராட்சி மற்றும் தாந்தோணி ஊராட்சி பகுதிகளை உள்ளடக்குனது. ஜவுளி உற்பத்தி, கொசுவலை தயாரிப்பு, பேருந்து கூண்டு கட்டும் நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள் இருக்க தொகுதி தொழில் வளம் மிக்க தொகுதியாகவே இருக்கு. நாட்டுக்கு ஆண்டுக்கு 3000 கோடிக்கு மேல அந்நிய செலாவணியை ஈட்டி தர்ற தொகுதியாகவும் இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் 1,06,684 ஆண் வாக்காளர்கள், 1,19,859 பெண் வாக்காளர்கள், 41 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,26,584 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் அதிகபட்சமா அதிமுக 7 முறை வெற்றியை வசமாக்கியிருக்கு. காங்கிரஸ் கட்சி 5 முறையும், திமுக 4 முறையும் ஜெயிச்சிருக்காங்க. தொகுதியில் 2006, 2011 தேர்தல்களில் அதிமுக வேட்பாளராக களமிறங்கி ஜெயிச்ச செந்தில் பாலாஜி 2011 ஜெயலலிதா அமைச்சரவையில் இடம்பெற்றார். 2016 செந்தில் பாலாஜி அரவக்குறிச்சிக்கு மாற அதிமுக சார்பில் களமிறங்கிய MR விஜயபாஸ்கர் ஜெயிச்சு ஜெயலலிதா அமைச்சரவையில் இடம்பெற்றார். கடந்த தேர்தலில் திமுக சார்பில் செந்தில் பாலாஜியும் அதிமுக சார்பில் MR விஜயபாஸ்கரும் களமிறங்க தொகுதியில் தேர்தல் களம் பரபரப்பாக இருந்துச்சு. 2 பேருக்கும் இடையே கடும் போட்டி இருக்க 1,1757 வாக்குகளை பெற்ற செந்தில் பாலாஜி ஜெயிச்சார். 89,309 வாக்குகளை பெற்ற MR விஜயபாஸ்கர் 12,448 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றார். 2006 அதிமுக ஜெயிச்சுட்டு வந்த தொகுதி அந்த கட்சியிடம் இருந்து கை நழுவுச்சு. இப்போ தேர்தல் நெருங்க கரூர் தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கல்லறை தோட்டமும் இஸ்லாமியர்களுடைய இடுகாடும் இல்லாமல் இருக்குது. அதற்குரிய ஒரு முயற்சியை எடுத்து அவங்க சாமானிய, அதாவது முஸ்லீம்கள் பயன்பெறக்கூடிய வகையில் செஞ்சு கொடுத்த இந்த தாந்தோணி மலை பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அதே மாதிரி மணவாடி கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும். கரூர் தொகுதிக்கு கவர்மெண்ட் சார்பில் அந்த பொது சுத்திகரிப்பு நிலையை அமைத்து கொடுத்தால் நல்லாயிருக்கும். அதனால் சாயப்பட்ட தொழில்கள் பெருகும். இன்னும் பொதுமக்கள் அந்த தொழிலாளர்களின் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்துங்க. டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட படிப்பு கரூரில் இல்லைங்க. ட்ரைனிங் சென்டர் மாதிரி எதுவுமே இல்லை. அதுக்கு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்டைல்ஸுக்கு நிறையா பயன்பாட்டுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேலைக்கு ஆட்கள் நிறையா கிடைப்பாங்க. பயிற்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கரூர் மாவட்டத்துக்கு ஒரு இண்டோர் ஸ்டேடியம், ஒரு ஸ்டேட் லெவலில், நேஷ்னல் லெவலில் கேம் நம்ம நடத்துகிறோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தங்குறதுக்கு ஒரு நல்ல பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்டல் அந்த விளையாட்டுத்துறை சார்ந்தவங்க மட்டும் பண்ணுறதுக்கு இருந்தால் உண்மையாலுமே கரூருக்கு இன்னும் மேலும் வளர்ச்சியாக இருக்கும். மின்சாரத்துக்கு பார்த்திங்கன்னா கமர்ஷியலில் பொறுத்த வரைக்கும் எங்களை போல் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு 11 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் இன்றைக்கி யூனிட்டுக்கு நாங்கள் பேமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சோலார் நமக்கு சப்சிடியில் ரெசிடென்ஷியல் கொடுக்குறாங்க. ஏன் அது இண்டஸ்ட்ரியலுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான கோரிக்கை. பெண்கள் நிறைய பேர் டெக்ஸு, இந்த கொசுவலான்னு சொல்லிட்டு எல்லாம் வேலைக்கு போகிறாங்க. அதனால் நீங்கள் நிறைய பேர்த்துக்கு ஹாஸ்டல் ப்ரைவேட்டில் இருக்கிறதுனால அவங்களால பணம் கட்ட முடியல. கொஞ்சம் நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து அந்த பொண்ணுங்களுக்கு பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஹாஸ்டல் கட்டி கொடுத்தா ரொம்ப நல்லது. ஒரு ஹாஸ்டல் கட்டி கொடுத்தீங்கன்னா வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.